சீதை பதிப்பகம் மற்றும் தமிழ் கேள்வி வழங்கும் தமிழ் கேள்வி தி செந்தில்வேல் எழுதிய திராவிடம் 2.0 ஏன் எதற்கு நூலை மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிடுகிறார். நாள் 20/11/2025 வியாழக்கிழமை மாலை 5:30 மணி. இடம் சர்பிட்டி தியாகராயர் அரங்கம், டி நகர், சென்னை. திராவிட மாடல் அரசு சாதித்தது என்ன? திராவிடம் 2.0 அவசியம் என்ன? அறிந்து கொள்ள அனைவரும் அணி திரண்டு வாரீர். சமீபத்தில் சித்ரா லட்சுமணன் அப்படிங்கிற ஒரு சினிமாக்காரர் அவர் ஒரு சேனல் வச்சிருக்காரு. அந்த சேனலில் பாரதி கண்ணன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் மற்றும் நடிகர் அவர் கொடுத்த ஒரு பேட்டி, அவர் நடிகர் கார்த்திக் மாதிரி மிமிக் பண்ணி அப்போ நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து அது பயங்கர வைரலாகி திரும்ப கார்த்திக் சைட்லேருந்து அல்லது சினிமாக்காரர்கள் சிலர் அவருக்கு ஃபோன் பண்ணி இதை ஏன் பொதுவெளியில் பேசினீங்க அப்படின்னு பேசியதாக அவர் வருத்தத்தை தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் சிலர் கார்த்திக்கினுடைய, அதாவது கார்த்திக்னாக்கா சூர்யா தம்பி கார்த்திக் கிடையாது, நவரச நாயகன் கார்த்திக், அவருடைய உருவத்தை வந்து நெஞ்சில் பச்சை குத்தி வச்சுட்டு அவங்கெல்லாம் சாஃப்டாக என்னை மிரட்டினாங்க ஃபோன் பண்ணி அப்படின்னு அந்த பேட்டியில் தெரிவிச்சிருந்தாரு. அதனால இதை ஒட்டி இந்த பாரதி கண்ணன் அப்படிங்கிற இயக்குனர் யார், என்னென்ன படங்கள் எடுத்திருக்காரு, அவருடைய ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால இந்த பாரதி கண்ணன் அப்படிங்கிறவர் யார் இந்த பாரதி கண்ணன் கடந்து வந்த பாதை, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனில் சில பேர் பொதுவெளியில் ஏன் பேசுனீங்க அப்படின்னு பேசி சினிமாக்காரர்கள் சிலர் பேசியிருக்கிறார்கள், அதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த நெஞ்சில் பச்சை குத்திய அந்த போர் வீரர் இருக்கார்ல, அந்த போர் வீரர்கிட்ட நாம் கேட்க வேண்டிய சில குறுக்கு கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த பாரதி கண்ணன்? பாரதி கண்ணன் ஒரு இயக்குனர், அது மட்டும் இல்லாமல் சில திரைப்படங்களில் சீரியல்களில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர், அது மட்டும் இல்லாமல் சினிமா விநியோகஸ்தராகவும் அவர் இருந்திருக்கிறார். திருநெல்வேலி இந்த பக்கம் சினிமாவை வாங்கி அங்கே விநியோகிக்கக்கூடிய விநியோகஸ்தராகவும் அவர் இருந்திருக்கிறாரு. 1990 அவருடைய சினிமா இயக்குனருக்கான வருடங்கள், அந்த வருடங்களில் தான் அவர் நிறைய சினிமா வந்து இயக்கியிருக்காரு. அவர் பண்ண முதல் திரைப்படம் அருவாவேலு அப்படிங்கிற திரைப்படம் தான் அவர் இயக்கியிருக்காரு. அதில் நாசர் அவர்கள் நடிச்சிருக்காரு. முதல் திரைப்படம் தோல்வியில் முடிய, அதனால தோன்று விடாமல் அடுத்த படத்தை இயக்கியிருக்காரு. அடுத்த படம் ஆர்பி சௌத்ரி அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல திருநெல்வேலி அப்படிங்கிற திரைப்படம், பிரபு நடிச்சிருப்பாரு. அப்புறம் நம்ம விவேக் அவர்கள் அந்த திரைப்படத்தில் பண்ண நகைச்சுவை காட்சிகளுக்காகத்தான் அவருக்கு சின்ன கலைவாணர் என்கிற பட்டத்தை திராவிடர் கழகம் சார்பாக வழங்கப்பட்டது. இன்னைய வரைக்கும் சின்ன கலைவாணர் விவேக் நம்ம எல்லாம் கூப்பிட்டு இருப்போம். ஸோ அந்த சின்ன கலைவாணர் அப்படிங்கிற பட்டம் கொடுப்பதற்கு ஏற்ப அந்த திருநெல்வேலி படத்தில் வந்து பெரியாரிய கருத்துக்களை முழுக்க அந்த கருத்துக்களை வைத்து காமெடி செஞ்சிருப்பாரு. அது புகழ்பெற்ற காமெடிகள் எல்லாரும். அது அந்த படம் வந்து ரொம்ப அருமையான படம், திருநெல்வேலி அப்படிங்கிற திரைப்படம். அந்த படத்தை இயக்கியவர் அவர் தான், பாரதி கண்ணன் தான் இயக்கியது. அந்த படமும் வணிக ரீதியாக தோல்வியில் முடிந்ததாக தகவல். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காருன்னா, சரி இப்படியே போயிட்டு இருக்க என்ன பண்றது யோசிச்சவர். அதுக்கப்புறம் டபால்னு வண்டி ஆன்மீகம் பக்கம் விட்டாரு. தொடர்ந்து கடவுள் பக்தி திரைப்படங்களாக எடுத்து தள்ளி அந்த திரைப்படங்கள் முழுக்க அவருக்கு வருமான ரீதியாக கை கொடுத்திருக்கிறது. நம்ம எல்லாம் பார்த்த மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் திரைப்படமான கண்ணாத்தால், வடிவேல் அவர்கள் கூட காமெடி நடிச்சிருப்பாரு. அந்த காமெடி கூட நம்ம எல்லாம் புகழ்பெற்ற ஒரு காமெடி, கண்ணாத்தா எப்படி செத்தா அப்படின்னு கேட்டவனே பணத்தை தூக்கி திணிப்பாங்க. அப்ப எப்பெல்லாம் பணம் தேவையோ அப்ப போயிட்டு கண்ணாத்தா எப்படி செத்தா அப்படின்னு கேட்பாரு. அந்த திரைப்படம் பாரதி கண்ணன் அவருடைய இயக்கத்தில் வந்த திரைப்படம். அது நல்ல கொடுத்த செல்வங்களை வணிக ரீதியாக திரும்ப பெற்று தந்தன் காரணமாக தொடர்ந்து பக்தி படங்களாக எடுக்க ஆரம்பிச்சவர். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, இப்படி நிறைய பக்தி திரைப்படங்கள் எடுக்க எல்லாம் ஹிட் ஆனது. இதுதான் அண்ணன் பாரதி கண்ணன் அவருடைய இயக்கம் சம்பந்தமான பாதை அப்படிங்கிறது தான் அவருடைய சினிமா பாதை. அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு ஒரு சில திரைப்படங்கள் நடிச்சாரு. கண்ணாத்தா திரைப்படத்தில் வர்ற அந்த சரக்கடிக்கிற காமெடி இருக்கும். இவர் சரக்குல வந்து விஷத்தை ஊத்தி வச்சுட்டு உட்காந்துருப்பாரு லவ் ஃபெயிலியர்ல. அதுல அண்ணன் வடிவேல் அவர்கள் வந்து ஏமாத்தி அந்த சரக்கை போட்டுருவாப்புல. அதுல கடைசியில பாத்தீங்கன்னா விஷம் கலந்துருக்கிறது அதுக்கப்புறம் தான் சொல்லுவாப்புல. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போவாங்க. அதோட தான் அந்த படத்துல அண்ணன் வடிவேல் அவர்களுடைய ட்ராக் அதோட தான் கட் ஆகும். அந்த காட்சியில அந்த சரக்கு ஊத்தி வச்சுட்டு லவ் ஃபெயிலியர்ல குடிப்பதற்காக வெயிட் பண்ற கதாபாத்திரத்தை அண்ணன் பாரதி கண்ணன் தான் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுதான் பாரதி கண்ணன் அவர்களுடைய இயக்கம் சம்பந்தமான அவருடைய வரலாறு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இப்ப சித்ரா லட்சுமணன் அப்படிங்கிறவருடைய யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில பாரதி கண்ணன் அவர்கள் அவர் இயக்குனராக இருந்த பொழுது ஒரு திரைப்படம் இயக்குவதற்காக நம்ம நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள்ட்ட போய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காப்ல. அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப அவரோட டேட் வாங்குறதுக்காக இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தாதான் டேட் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ரூபா எடுத்துட்டு போயிருக்காரு. ஊட்டியில வந்து ஷூட்டிங்ல வந்திருக்காரு நவரச நாயகன். அதனால அங்க போன் பண்ண சொன்னால அங்க போய் அங்க பார்க்கும் பொழுதும் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. யாரு அப்ப அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க. திரும்ப ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தவனே எல்லாம் ஓகே, ஆனா கதை சரியில்லை, அதை மாத்துங்க இதை மாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள ப்ரொடியூசர் வந்து கார்த்தியை தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ
வேண்டாம்ப்பா, ரொம்ப கோளரான ஆளாம், காசு வாங்கிட்டு டேட் தர மாட்டாரா அவரு, அதனால நமக்கு எதுக்கு ஒம்பு, கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இருக்காரு. அப்புறம் திரும்ப கேட்க போகும்போது, ஐயோ இதே என்ன பாரதி, உங்களுக்கு தெரியாதா, இண்டஸ்ட்ரிக்கே தெரியும், நம்ம கொடுத்த காசு நம்ம யாரும் திருப்பி தரது இல்லையே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ இந்த சம்பவம் அப்போ நான் கேப்டன் விஜயகாந்த் பஞ்சாயத்தா போகும்பொழுது அங்கே திரும்ப கார்த்திக் போயிட்டு ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ட்ட பஞ்சாயத்து இருக்கிறது அப்போ தான் தெரிய வந்திருக்கு. அப்போ கார்த்திக் வந்து எல்லாரும் காசு கொடுக்குற மாதிரி இருந்து காசு கொடுக்காம எல்லாருக்கும் டேட்டு மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்படியாக நடந்து கடைசி அந்த படம் நடக்கவே இல்லை. இப்படி என்னுடைய இயக்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சரிவுனாக்கா கார்த்திக் டேட் தந்து போனதா அப்படிங்கிற ஒரு சித்ரா லட்சுமணனுடைய பேட்டியில் பேசி, அது திரும்ப இப்போ அந்த வீடியோ சித்ரா லட்சுமணன் அவர்களுடைய யூடியூப் பக்கத்தில் இல்லை அப்படின்னு தகவல் ஒருவேளை இருந்துச்சுனாக்கா நான் மாத்திக்கிறேன், ஒருவேளை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, இல்ல அந்த வீடியோ இன்னமும் இருக்கு அப்படின்னாக்கா அந்த லிங்கை கூட பேஸ்ட் பண்ணுங்க. நான் தேடி பார்க்குறப்ப கூட அந்த வீடியோ எனக்கு கிடைக்கல, ஒருவேளை என்னுடைய கண்ணுக்கு இது படாம கூட போயிருக்கலாம். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இல்ல அந்த யூடியூப் வீடியோவை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒருவேளை கார்த்திக் சைட்ல இருந்து பிரஷர் வந்து அந்த வீடியோவை சித்ரா லட்சுமணன் தூக்கி இருப்பாரோ அப்படிங்கிற எண்ணமும் ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை தவறா நம்ம திருத்திக்க தயாரா இருக்கும். ஸோ இதை விட்டு தான் மறுபடியும் ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது அண்ணன் வந்து பாரதி கண்ணன் இதற்கு வருத்தம் தெரிவித்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. வருத்தம் தெரிவிக்கும் பொழுது இந்த மாதிரி பேசிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இளைய திலகம் பிரபு அவர்கள் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி என்ன பாரதி இதை போய் பொதுவெளியில பேசலாமா, இதை நீ பொதுவெளியில பேசாம இருந்திருக்கணும், பிரச்சனை இருக்கு இல்லங்கிறது நான் தலையிடல, ஆனா இது சினிமா துறைக்குள்ள நமக்குள்ள உள்ள பிரச்சனை, இதை பொதுவெளியில பேசி மக்கள்கிட்ட கொண்டு போனீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த சினிமாவுக்காரனும் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு பொதுமக்கள் நினைக்க மாட்டாங்களா, அதனால இதை நீங்க பர்சனல் மேட்டர் பர்சனலா டீல் பண்ணி பொதுவெளியில போய் வாதிச்சிருக்க கூடாது இளைய திலகம் பிரபு சொன்னதாக அண்ணன் பாரதி கண்ணன் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அண்ணன் டத்தோ ராதாரவி அவர்களும் ஃபோன் பண்ணி என்ன பாரதி இதை பொதுவெளியில போய் வாதிக்கலாமா, தவறு இல்லையா, பொதுமக்கள் தப்பா எடுத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு இளைய திலகம் பிரபு என்ன சொன்னாரோ அதே பாணியில நம்ம துறை சம்பந்தப்பட்டதை நம்ம வெளியில போய் பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கார்த்திக் அவர்கள் நிறைய உதவி செஞ்சிருக்காரு, உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், எனக்கே உதவி செஞ்சிருக்காரு பர்சனலா அப்படின்னு அண்ணன் ராதாரவி அவர்கள் பகிர்ந்திருக்காரு. அண்ணன் ராதாரவி அவர்களுடைய அண்ணனோ தம்பியோ நினைக்கிறேன், எனக்கு யாருன்னு சரி தெரியல, அவங்க இறக்கும் பொழுது கூட அப்ப அண்ணன் ராதாரவி அவர்கள் கொஞ்சம் பண கஷ்டத்துல இருந்திருப்பார் நினைக்கிறேன். அப்ப நவரச நாயகன் கார்த்தி அவர்கள் தான் பணம் கொடுத்து அண்ணன் ராதாரவி அவர்கள் கேட்காமலே பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்காரு அந்த இறப்பின் பொழுது, அதை கூட பகிர்ந்தாரு. அதே மாதிரி பல பேருக்கும் உதவி பண்ணிருக்காரு. அது தெரியாது, நீங்க அதை சொன்ன நீங்க இதையும் சொல்லி இருந்திருக்கணும், உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், அதனால முழுக்க ஒரு கெட்டவர் அப்படிங்கிற ஒரு பார்வை போயிடும், அதனால நீங்க தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராதாரவி சொன்னதாகவும் அதில் பதிவு பண்ணியிருக்காரு. இளைய திலகம் பிரபு அவர்கள் எம்ஆர்ஆருடைய புதல்வர் அண்ணன் இளையவே டத்தோ டெபியூட்டியின் தலைவர் அற்புதமான மனிதர் ராதாரவி அண்ணனும் கொஞ்சம் வருத்தப்பட்டார். பாரதி என்ன இருந்தாலும் நீங்களும் நடிக்கிறீங்க, சினிமாவில் இருக்கிறீங்க, ஒரு ஹீரோ, நிறைய பேருக்கு உதவி பண்ணவர், வாசு எப்போது கூட கார்த்திக் எனக்கு பணம் கொடுத்தான்னு நீங்க ராதாரவி என்ன சொன்னாரு, நிறைய உதவிகள் கார்த்திக் பண்ணிக்கிறாரு, அதனால ரொம்ப நேரம் அதான் கேட்டாரு, ராதாரவி தான் கேட்டாங்க. இனிமேல் கார்த்திக் பத்தி நீங்க அதிகமாக எதுவும் பேச வேண்டாம், என்ன ஒரு ஹீரோ வந்து வாழ்க்கையில சாதனை பண்ணவர் அப்படி பேசக்கூடாது, நீங்களும் சினிமாவில் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு அவர்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பேச போற முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இப்பதான் நம்ம டாபிக் உள்ள போறோம். இன்னொருத்தர் போன் பண்ணி சைலண்டா மிரட்டுவது போன்று என்னிடம் பேசினார் அப்படின்னு சொல்லி அண்ணன் பாரதி கண்ணன் அவர்கள் பகிர்ந்ததா, அவர் நெஞ்சில நவரசன் கார்த்திகனுடைய உருவத்தை பச்சை குத்தி அவர் பேசினதாக சொன்னாரு. இந்த மாதிரி நெஞ்சில நான் பச்சை குத்தி இருக்கேன் எங்க தலைவருடைய போட்டோவை, நீங்க எப்படி எங்க தலைவரை பொதுவில் அப்படி பேச போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக மிரட்டுவது போன்று என்ன பேசினார் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அண்ணன் ராதாரவி அவர்களோ இளைய திலகம் பிரபு அவர்களோ கூட்டு பேசினதுல பொதுவெளியில ஏன் வாதிக்கிறீங்க, இது ஒரு துறை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறனால அந்த துறையில உள்ள ஒரு மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் போன் பண்ணி இதை நீங்க பொதுவெளியில வாதிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அந்த துறை சார்ந்த நலனாக சொல்றாங்களே தவிர, நீங்க ஏன் இதே நவரச நாயகனை பத்தி நீங்க எப்படி பொதுவெளியில பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல. குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து நீங்க எப்படி பேசலாம், பேசுனீங்கன்னாக்கா நாங்க முன்னாடி நின்று வெட்டருவா வேல் குடும்பம் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி அவர்களோ இளைய திலகம் பிரபுவோ சொல்லல. அவங்க பேசும்போது துறை சார்ந்த நலனாக பேசியிருக்கிறாங்களே தவிர இந்த தவறை கார்த்தி செய்யவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லல. தவறே கார்த்தி செய்யாமல் இருக்கும் பொழுது நீங்க எப்படி பேசுனீங்க அப்படிங்கிறது அவங்க பேசல. அவங்க பேசுனது என்னன்னாக்கா இது நடந்திருக்கு நடக்கல, பொதுவெளியில வாதிக்க கூடாது அப்படிங்கறத பேசியிருக்காங்க. சரி, அது துறை சார்ந்த நலன், அதுல நமக்கு ஒரு புரிதல் இருக்கு, அதனால துறை சார்ந்த நலனாக ஒரு டிஸ்கஷன் இருக்கிறது நல்லதுதான் வச்சுங்களேன். இப்ப இந்த நெஞ்சில பச்சை குத்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார்ல, அவர் சொல்லும் பொழுது நீங்க எப்படி எங்க தலைவரை பொதுவெளியில இப்படி செல்ல போச்சு அப்படிங்கறத அவரு வச்சிருக்காரு. சாப்பிட்டா மிரட்டினாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க, நம்ம ஆளை இப்படி பண்ணிட்டீங்களா, என்ன நாங்கெல்லாம் அவர் இன்னும் தெய்வமா தானே நினைச்சிருக்கோம், நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கேன். ஆமா இல்லப்பா, அப்படி நான் அப்படி நினைச்சு பேசல, உங்களுடைய மனது புண்படும்படியாக இருந்தா தப்பானாங்கப்பா, சாரிப்பா அப்படின்னா. சரிண்ணா இனிமே இப்படி கார்த்திகேயனை பத்தி கொடுக்காதீங்க, நல்லபடியா நீங்க இப்படி ஒரு கேள்வி கேட்டதுனால அவரை பத்தி பாசிட்டிவா சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அந்த நெஞ்சில பச்சை குத்துனவர்கிட்ட நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னாக்கா, ஒருவேளை நான் பாரதி கண்ணன் அவர்கள் அந்த யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது சொன்ன தகவல்கள்ல ஏதாவது தகவல் பிழை இருக்கு, நீங்க சொன்னது முழுக்க பொய்ங்க, அது ஒரு வதந்தி, அது ஒரு அவதூறு, நீங்க எப்படி எங்க தலைவன் அப்படி சொல்ல போச்சு, எங்க தலைவன் அப்படியேப்பட்ட தலைவனே கிடையாதுங்க, எங்க தலைவன் வந்து எள்ளுனாக்கா எண்ணெயாக வந்து ஸ்பாட்ல நிக்கக்கூடிய ஆளுங்க, 9 மணினாக்கா கரெக்டா 9 மணிக்கு ஸ்பாட்ல இருப்பாருங்க, 7 மணினாக்கா கரெக்டா 7 மணிக்கு ஸ்பாட்
ஸ்பாட்ல இருப்பாரு. எந்த இயக்குனரும் எங்க தலைவன் பத்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னதே கிடையாது. அவர் ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டாருனாக்கா, கால் ஷீட் கொடுத்துட்டாருனாக்கா, அவர் ஒரு சொக்க தங்கம். அவர் தங்கம், வைரம், வைடூரியம். அவர் அவ்வளோ தொழில் நிறுத்தியோடு செயல்படக்கூடிய ஆள். நீங்க என்ன இப்படிப்பட்ட ஒரு பொய்யான தகவலை ஏன் பரப்புறீங்க அப்படின்னு ஒரு போன்ல எங்கேயுமே அவர்கிட்ட பேசல பாரதி கண்ணன். அப்ப அந்த தகவல் பிழையினோ அல்லது இவர் பாரதி கண்ணன் சொன்னதுக்கு முரணாக அவர் நல்ல ஒரு மனிதர், அவர் மனிதர்கள் புனிதர் கார்த்தி அப்படிங்கிற டாபிக் உள்ளே போகல, அப்படி எந்த வாதத்தையும் வைக்கல. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, அப்ப போன்ல சைலண்டாக மிரட்டுபவர்களே கார்த்திக் அப்படியாப்பட்டவர் தான், பாரதி கண்ணன் என்ன குற்றச்சாட்டை வச்சாரோ அந்த குற்றச்சாட்டுக்கு ஏற்புடையவர் தான் அப்படிங்கறத அப்ப அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஒருவேளை இல்லைங்க நான் போன்ல அவசரத்துல சொல்லாம விட்டுருக்கலாங்க, ஆனா எங்க தலைவர் தங்கத்திலையும் தங்கம் 24 கேரட் சொக்க தங்கம், இவர் சொல்றது முழுக்க பொய்ங்க அப்படின்னா அதை உங்க தலைவர் சொல்லு. ஏன் உங்க தலைவருக்கு அதை விட முக்கியமான வேலையா? உங்க தலைவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து நான் பாரதி கண்ணன் கொடுத்த பேட்டி இன்டர்வியூங்கிறது, கார்த்திகை பத்தி சொன்ன சம்பவங்கிறது இன்னைக்கு ட்ரால் மெட்டீரியல் ஆகி, அது மட்டும் இல்லாம இணையதளத்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருடைய பார்வைக்கும் போயிடுச்சு. இதை பத்தி டிஸ்கஷன் ஆச்சு. இதை பத்தி கார்த்திகை பற்றி இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிருச்சு. அந்த வீடியோ வைரல் ஆனதுனால தான் இளையதளகம் பிரபு அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் போய் அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு. டத்தோ ராதார் அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் போய் அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு. இன்னும் பல திரைப்பிரபலங்களும் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசியிருக்காங்கிறத பாரதி கண்ணன் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகி அது கார்த்திகனுடைய பார்வைக்கும் போயிருக்கு. அப்ப கார்த்திகனுடைய பார்வைக்கு போயிருக்குனாக்கா இப்படியாப்பட்ட ஒரு மோசமான குற்றச்சாட்டை எனக்கா கார்த்திக் அவர்களுடைய முழு நேர வேலை வேற வேலை செய்யறாரா இல்லையாங்க நம்ம தெரியல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முழு நேர நடிகர் அவர். ஏன்னா அவருடைய நடிப்புல யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனால் பாரதி கண்ணன் அவர்களே சொல்றாரு, ஐயா நடிப்புல கார்த்திக் தட்டிக்கு ஆளே கிடையாதுங்க, இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சீனை முடிச்சிருவாருங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. அவர் நம்மளும் பார்த்திருக்கோம். அதனால நவரச நாயகன் கார்த்திக்னு நம்ம எல்லாருமே அவர் சொல்றது. மக்களா பார்த்து நவரச நாயகன் அப்படின்னு தான் அவருக்கு பட்டம் கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறது அவரோட தொழில அவர் நடிக்கிறதுல யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. பிரேமுக்கு வந்துட்டாருனாக்கா அவர் பக்காவா நடிச்சிருவாரு. ஆனா பணம் வாங்கிட்டு கால் ஷீட் கொடுக்கறது தான் பிரச்சனையா இருக்கு. கால் ஷீட் கொடுத்துட்டு ஸ்பாட்டுக்கு கொண்டாந்து நிக்க வைக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையா இருக்கு. சோ அந்த பிரச்சனை தான் அவர் அட்ரஸ் பண்றாரு. ஒருவேளை பாரதி கண்ணன் அவர்கள் அப்ப கார்த்திகனுடைய முழு நேர வேலையாக இருக்கக்கூடிய அந்த நடிப்பு அப்படிங்கிற துறையிலேயே அவர் காசு வாங்கிட்டு ஏமாத்தக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது கார்த்திகனுடைய இத்தனை வருட உழைப்பையும் இத்தனை வருட அவருடைய அசாத்திய திறமையையும் குளிதோண்டி போட்டு புதைக்கிற ஒரு பேட்டி, குளிதோண்டி போட்டு புதைக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப இப்படியாப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் பாரதி கண்ணன் அவர்கள் கொடுக்கிறாரு, வைரல் ஆகுதுனாக்கா அதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டியது நடிகர் கார்த்திக் அவருடைய வேலை இல்லையா? இப்ப இதை விட வேற முக்கியமான வேற வேலை என்னன்னு கேட்கிறேன். ஒருவேளை பாரதி கண்ணன் அவர்கள் சொல்றது தவறு, பொய் வதந்தி இட்டுக்கிட்டி சொல்றாப்ல, திருச்சி சொல்றாப்ல அந்த விஷயத்தை அப்படின்னாக்கா தாராளமா நடிகர் கார்த்திக் அவர்கள் இந்நேரம் பாரதி கண்ணன் அவர்கள் மீது டெஃபமேஷன் ஷூட் பண்ணிருக்கணும். ஏன் டெஃபமேஷன் ஷூட் பண்ணல? சரிங்க, டெஃபமேஷன் கூட ஷூட் பண்ண வேணாம். இதுக்கு மறுப்பா ஒரு பிரஸ் மீட் போட்டு பாரதி கண்ணன் அப்படிங்கிற இயக்குனர் இப்படி ஒரு சம்பவத்தை சொல்றாரு. இதை ஒட்டி கேப்டன் விஜயகாந்த் கிட்ட ஒரு பஞ்சாயத்து போனதாகவும் இப்படி ஒரு விஷயத்தை பாரதி கண்ணன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இது முழுக்க அபாண்டம், என் மீது வைக்கிற மிக மோசமான குற்றச்சாட்டு, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம பாரதி கண்ணன் என் மீது இப்படி சேற்றை இறைக்கிறார், என்னுடைய தொழிலுக்கு என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில இப்படி பேசுகிறார், இது வன்மையா நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்டாவது போட்டு அதை மறுக்க வேண்டிய கண்டிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? ஐயா கார்த்திக் கிட்ட தானே இருக்கு. ஒருவேளை மணி 2:20 இப்ப 2:20 எந்திரிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஒருவேளை எந்திரிச்சு பிரஸ் மீட்டுக்கு சாயங்காலம் ஒரு நாளை காலுக்கு வருவார்னு நினைக்கிறேன். அப்ப நான் பாரதி கண்ணன் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு அப்படிங்கிறது முழுக்க உண்மை. அந்த பஞ்சாயத்து நடந்தது உண்மை, கேப்டன் அவர்கள்ட்ட போனது உண்மை, அவர் கூப்பிடும் போது கார்த்திக் இந்த மாதிரி கால்ஷீட் கொடுத்து போனது உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சினிமாவில் நேத்துக்கு ஒருத்தர் பஸ் ஏறி இன்னைக்கு காலையில சென்னையில சினிமாவில் சாதிக்க போறோம், இயக்குனராக போறோம், நடிகராக போறோம், இன்னைக்கு காலையில ஒருத்தர் மஞ்சள் போட்டு இறங்கியிருப்பார்ல, அவர் கொண்டு இந்த பஞ்சாயத்து நடந்தது உண்மைங்கிறது தெரியும். அப்ப படத்துல நடிக்கிறதுக்காக காசு வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு கால் ஷீட் கொடுக்காம, கால் ஷீட் கொடுத்தாலும் ஷூட்டிங்க்கு டயத்துக்கு போகாம அல்லது டப்பிங்க்கு போகாம பாத்ரூமுக்குள்ள உட்கார்ந்து டப்பிங் பேசுகிற அந்த காலத்து சிம்புவாக வாழ்ந்திருக்கிறார் கார்த்திக் அவர்கள். அப்ப நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு பணம் வாங்கிட்டு டேட் கொடுக்காம, கால் ஷீட் கொடுக்காம, டப்பிங் போகாம, ஷூட்டிங்க்கு வராம ஒரு ஆளை ஏமாத்துறாருனாக்கா அந்த பணத்தை போட்ட அந்த முதலாளியாக இருக்கக்கூடிய ப்ரொடியூசருக்கோ அல்லது அந்த படத்தை இயக்கக்கூடிய எனக்கு அந்த இயக்குனருக்கு அதுதான் வாழ்க்கை. அந்த படம் முடிச்சு வெளியில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாதான் அவருடைய வாழ்க்கை. அப்ப அதனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அந்த படத்துல அந்த ப்ராஜெக்டுக்காக போட்டிருக்கிற ப்ரொடியூசர் இயக்குனருக்கு இவ்வளோ பணம் வாங்கிட்டு அவங்க வராம இருந்தாக்கா அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த இயக்குனருக்கும் கோவம் வருமா வராதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு ஒரு வேலை செய்வதற்காக ஒரு தொகை கொடுக்கணும் அப்படின்னாக்கா அந்த தொகையை வாங்கிட்டு அந்த வேலையை செய்வதற்காக வராம இருக்காங்கன்னு வைங்க, அல்லது அந்த வேலையை முடிச்சு கொடுக்காம இருக்காங்கன்னாக்கா நம்ம கோவம் வருமா வராதா? இப்ப நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம், ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு ஊருக்குள்ள அல்லது தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு, எல்லாரும் கேள்வி எழுப்புற
கேட்கிறோம்ல, ஏன் முதலமைச்சர் அங்க போகல, துணை முதலமைச்சர் ஏன் அங்க போகல, அமைச்சர் ஏன் அங்க போகல, அந்த ஏரியா எம்எல்ஏ அங்க போகல, அங்க உள்ள வருவாய்த்துறை ஆபீசர் ஏன் அங்க போகல, அங்க உள்ள இன்ஸ்பெக்டர் ஏன் அங்க போகல, நம்ம கேட்கிறோமா இல்லையா? ஏன்னாக்கா இவங்க எல்லாருமே அரசனுடைய ஊழியர்கள், இந்த மக்களுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள். அவங்க நம்முடைய வரிப்பணத்துல இருந்தா அவங்களுக்கு தொகை போகுது, அதுல வச்சு நலத்திட்டங்கள் போடுறாங்க, அதற்காக இந்த சட்டம் சரியாக செயல்படுதா, நலத்திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேருதா அப்படிங்கிறதுக்காக அந்த அரசு அலுவலர்கள் இருக்காங்க. அப்ப அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது என்னுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற அந்த அதிகாரிகள் அங்க வரலனாக்கா நம்ம கோவப்பட்டு கேள்வி எழுப்புறோம்ல, ஏன் வரல, எதுக்கு வரேன்னு சொல்லி கேள்வி எழுப்புறோம்ல. அல்லது வேற ஏதோ ஒரு வேலை, ஒரு 2 பேருக்கு காசு கொடுத்துட்டு நாளைக்கு இந்த வேலையை வந்து பாருங்கன்னு சொல்றோம், அவங்க வரலனாக்கா இன்ஃபார்ம் பண்ணணும், நாளைக்கு வர நாளைக்கு வரேன்னு. ஆனா காசு வாங்கிட்டு நான் வேலைக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா கோவப்படுமா மாட்டோமா? கேள்வி எழுப்புவோம்ல, சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்போம்ல, ஏன்னா காசு கொடுத்துருக்கோம், அப்ப நீ வரலன்னு சொல்லணும். அல்லது நாளானைக்கு வரனாக்கா நாளானைக்கு வரேன்னு சொல்லணும். காசு வாங்கிட்டு போன் எடுக்க மாட்டேங்கிற, நேரா பார்த்து கேட்டோம்னாக்கா நான் எதுக்கு வரணும், இது சரியில்லை அது சரியில்லை, அதை மாத்தினா தான் வருவேன் அப்படின்னு இப்போ வந்து சொன்னீங்கன்னாக்கா காசு கொடுத்து நம்மளுக்கு கோவம் வரும்ல. அதே கோவம் தான் அங்க ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும் கோவம் வருது. அந்த கோவத்துல தான் கார்த்தி அப்ப கேள்வி கேட்க முடியாம அந்த கோவத்தை பூரா உள்ள வச்சுக்கிட்டு அவங்க இன்னைக்கு அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு, அந்த ஸ்பேஸ்ல இந்த மாதிரி நாங்க பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. சரி, அந்த கார்த்தியோடைய உருவத்தை பச்சை குத்துற நபர் இருக்காருல்ல, அந்த பச்சை குத்துற நபரு கார்த்தியோட நடிப்பை அப்படியே பார்த்து கவர்ந்து போய் ஈர்த்து போய் அவருடைய உருவத்தை பச்சை குத்தி இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிடையாது. அப்ப கார்த்தியினுடைய உருவத்தை பச்சை குத்திட்டு ஒருத்தர் சைலண்டா போன் பண்ணி மிரட்டுறாரு அப்படின்னாக்கா நமக்கு தெரியுது அவர் அந்த உருவத்தை எதற்காக பச்சை குத்தி இருக்காருனாக்கா கார்த்திக் பிறப்பால் ஒரு சமூகத்தை சார்ந்தவர், அதே சமூகத்தை சார்ந்தவர் தான் அந்த பச்சை குத்துன நபராகவும் இருப்பார். அப்ப கார்த்திக் பிறப்பால் ஒரு சமூகம், அதனால பச்சை குத்தி இருக்கீங்க அப்படின்னாக்கா கார்த்திக் ஒரு நடிகர், அவ்வளவுதான். அதை தாண்டி நீங்க ஒரு சாதின்னு சொல்றீங்கல்ல, நேரடியாக சொல்றேன், அவர் ஒரு தேவர் சமூகத்தை சார்ந்தவர். அந்த முக்குலத்தோர் சமூகத்துக்கு கார்த்திக் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இதுவரைக்கும் என்ன குரல் எழுப்பியிருக்காரு. அந்த முக்குலத்தோர் சமூகத்துக்காக இதுவரைக்கும் உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது கார்த்திக் எந்த இடத்துல குரல் எழுப்பியிருக்காரு? கார்த்திக் இப்ப நினைச்சாருனாக்கா நேரடியா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வித்தின் ½ hour சிஎம் பார்க்க முடியும், அவரால் நேரடியா துணை முதல்வரை பார்க்க முடியும், எந்த அமைச்சராக இருந்தாலும் போய் பார்க்க முடியும். தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல, நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கறதோ அல்லது யூனியன் கவர்மெண்ட்ல ஒரு மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பார்க்கறதோ, யாராக இருந்தாலும் கார்த்திக் இன்ஃப்ளூயன்ஸ்ல உடனடியா வாங்கிட்டு போய் பார்க்க முடியும். அப்ப அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய கார்த்தி இங்க ஓபிசி மக்களுக்கான மருத்துவ மேல் படிப்புல ரிசர்வேஷன் கிடையாதுன்னு பிஜேபி கொண்டு வரும் பொழுது கார்த்திக் எங்க குரல் கொடுத்தாரு? ஐயோ, முக்குலத்தூர் சமூகத்துல படிச்ச இளைஞர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்களே, மருத்துவர்கள், அவங்க மருத்துவ மேல் படிப்புக்கு போறதுக்கு இந்த ரிசர்வேஷன் இருந்தா தான் அவங்களால போக முடியும். ஐயோ, நம்ம சமூகத்துல நம்ம ஜாதியில இவ்வளவு இளைஞர்கள் மாணவர்கள் டாக்டர்கள் பாதிக்கப்படுறாங்களே, உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை அறிவிங்க, என் பேர்ல ஒரு அறிக்கையை இறக்குங்க, உடனடியா ஒரு பிரஸ் மீட்டை போடுங்க, நான் வந்து பேசுறேன் என் ஜாதி மக்களுக்குன்னு என்னைக்காவது கார்த்திக் வந்து பேசியிருக்காரா? அல்லது இதே முக்குலத்தூர் சமூகத்துல உள்ளவங்க பாதிக்கப்படும் பொழுது வேற எந்த பிரச்சனைக்காவது கார்த்திக் குரல் கொடுத்திருக்காரா? இதுவரை பிரமலை கல்லர் சமூகத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி கூட பிரமலை கல்லர் சமூகத்திலிருந்து வரல. மற்ற சாதியில் எல்லா சாதியிலிருந்து வந்துட்டாங்க. பிரமலை கல்லர் சமூகத்திலிருந்து இதுவரை ஒரு நீதிபதி கூட ஆகல உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில். இதை குறித்து கார்த்திக் என்னைக்காவது மேடை போட்டு பிரஸ் மீட் போட்டு மக்கள் மத்தியில் ஆர்ப்பாட்டம் பண்ணி அல்லது பொதுமக்கள் மத்தியில் என்னைக்காவது பேசியிருப்பாரா? ஒருவட்டு சோறுக்காக கொலை பண்ற சமூகம் தான் தேவர் சமூகம் அப்படின்னு பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் மேடல பேசுறாப்ல. இப்ப தேவர் சமூகத்தை சார்ந்தவங்களாம் ஒரு ஒட்டு சோறு கொடுத்தோம்னா கொலை கொண்டு வருவாங்க அப்படின்னு ஒரு கொலைகாரர்களாக சித்தரிக்கிறார் அவர் தேவர் சமூகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும். இதை குறித்து கார்த்திக் என்னைக்காவது பேசியிருக்காரா? எங்க தேவர் சமூகத்தில் அப்படிலாம் கிடையாதுங்க, அறிவார்ந்த சமூகங்க, அந்த சமூகத்தில் உள்ளவங்க எல்லாம் படிச்சு எவ்வளவு பெரிய வேலைகள் இருக்காங்க தெரியுமா, எவ்வளவு படித்த நபர்கள் இருக்காங்க தெரியுமா, அது எப்படி நீங்க ஒட்டுக்கா பேசுவீங்க? எல்லா சாதியிலுமே கொலைகாரர்கள் இருக்கிறார்கள், அதே மாதிரி இந்த சமூகத்திலும் யாரோ 4 பேர் இருப்பான், அதுக்காக ஒட்டுமொத்த ஜாதியில் உள்ளவங்க அப்படி சொல்லுவீங்களா நீங்க அப்படின்னு பிஜேபி தலைவரை நோக்கி, நயினார் நாகேந்திரன் நோக்கி, பிஜேபி கட்சியை நோக்கி என்னைக்கா கேள்வி கேட்டிருக்காரா? இந்த சவுக்கு சங்கருங்கிற ஒரு புறம்பாக்கு ஒன்று இருக்கும் பாருங்க, ஒரு கஞ்சா குடிக்கு, அந்த கஞ்சா குடிக்கு தேவர் சமூகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இளைஞர்களுமே படிக்காதவர்கள், தற்குறிகள், அவர்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காப்ல வீடியோவில். அதை குறித்தாவது அட்லீஸ்ட் கார்த்திக் இன்னைக்கு வந்து பேசியிருக்காரா? அவருக்கு பேச வேண்டிய அவசியமும் இல்லை, அவர் ஒரு நடிகர், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி ஃபார்வர்டு பிளாக்ங்கிற ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தாரு, அதுக்கப்புறம் அவரை முன்னெடுக்க முடியல, அவரு 12 மணிக்கு மேல அவரால் எழுந்திரிக்க முடியல அப்படிங்கிறதுனால அவரே அந்த கட்சியை விட்டு வந்துட்டாப்ல. அதனால அவரால் அந்த கட்சியை முன்னெடுக்க முடியல, நடத்த முடியல அப்படிங்கிறது அவருக்கே தெரியும், கட்சி விட்டு போயிட்டாப்ல. இப்ப கட்சிக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது, வேற யாரோ அந்த கட்சி வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதனால அவருக்கு அந்த அவசியமும் இல்லை, அவர் தனிப்பட்ட நபர், ஒரு நடிகர், அவ்வளவுதான். நடிப்புல ஏதாவது குறை இருந்தா சொல்லலாம் அவர்கிட்ட, அதை சார்ந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அதை விட்டு நம்ம பேசலாம். அவர் ஒரு சமூகத்துல பிறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காகவே அவர் அந்த சமூகத்தினுடைய தலைவராக பச்சை குத்திக்கிட்டு அவர் என் ஜாதியில பிறந்த நடிகர் அதனால தூக்கி கொண்டாடுவாங்க, அது தேவையே கிடையாது. ஏன்னாக்கா நீ என்ன சொல்ற, கலப்பு திருமணம் கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஒரு சாதியில பிறந்தவங்க இன்னொரு சாதியில பிறந்தவங்களோட திருமண உறவு வச்சக்கூடாது அப்படின்னு சொல்ற. ஆனா கார்த்திக் அப்படி கிடையாது. கார்த்திக் கல்யாணம் பண்ணது வேற ஒரு ஜாதியில உள்ள ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணிருக்காப்ல. என்ன பண்ணுவ நீ? கார்த்திகனுடைய பையன் கௌதம் கார்த்திக், அவரு கேரளாவில் உள்ள ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணிருக்காப்ல. இந்த ஜாதியும் கிடையாது, தமிழை தாய்மொழியாக கொண்டவங்க கிடையாது நினைக்கிறேன் எனக்கு. அப்ப என்னன்னு சொல்ல, எப்படி நீ கார்த்தியை வந்து தேவர் ஜாதியினுடைய தலைவராகவும் அல்லது தேவர் ஜாதியில பிறந்துட்டாருங்க, எதுக்கு நீ பச்சை குத்திட்டு? அவருக்கு அதெல்லாம் கிடையாது.
கிடையாது. அவரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்காலும் நடிகனா இருக்காப்ல. அவர் வாழ்த்துறோம் அவரை. உண்மையிலேயே அவர் ஒரு சாதியை தூக்கிட்டு திரியல. முன்னாடி வேணா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் அவர் வச்சிருந்திருக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவர் எந்த அடையாளமும் இல்லாம இருக்காரு. ஒரு நடிகர், அவரோட அடையாளம் அவ்வளவுதான். கௌதம் கார்த்திக் நடிகர், அவரோட அடையாளம் அவ்வளவுதான். அதுக்கு பின்ன எந்த ஜாதியும் கிடையாது. அதனால அந்த பச்சை குத்திட்டு வந்து பாரதி கண்ணன் அவர்களை மிரட்டிய அந்த நபர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு இறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னாங்க. அவருக்கு மட்டும் இல்ல, அதை போன்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கடைசியா சொல்லிக்கிறோம், இதெல்லாம் தூக்கி போட்டு தயவு செஞ்சு புள்ள குட்டியில படிக்க வைங்க.